அழகு வளங்கொழிக்கும் சிவகங்கை சீமை 6000 ஆண்டு வீர சரித்திரத்தை தனக்கே உரித்தாக்கிக் கொண்ட மறவர் நாடு. தென்பாண்டி மண்டலத்தில் மதுரை, ராமநாதபுரம், திருச்சி, தஞ்சை மாவட்டங்களிடையே தலை நிமிர்ந்து நின்ற சீமை இது. சீமையின் தலைநகரான சிவகங்கை இதுதான். 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ராமநாதபுரத்தை ஆண்டவர் விஜயசேதுபதி. அந்த மாவீரனின் மகள் அகிலாண்டேஸ்வரி நாச்சியார். 4 கோட்டை சசிவர்ணத்தேவர் என்பாருக்கு நாச்சியார் மணமுடிக்கப்பட்டார். ராமநாதபுரம் சீமையை 5 பங்காக பிரித்து 2 பங்கை சிவகங்கை சீமையாக்கி மகளுக்கு அளித்தார் விஜயசேதுபதி. அவர்களுக்கு பிறகு சசிவர்ணத்தேவரின் மகன் முத்துவடுகத்தேவர் பதவிக்கு வந்தார். அவரது பத்தினி வரலாறு புகழ்பாடும் வேலு நாச்சியார். ஆதிக்க வெறிபிடித்த ஆற்காட்டு நவாப்பினால் முத்துவடுகத்தேவர் காளையார் கோவிலிலே கொல்லப்பட்டார். வீரராணி வேலு நாச்சி தானே தளபதிகள் மருதுபாண்டியரோடு கும்பினி நவாப் கூட்டுப்படையை எதிர்த்து போரிட்டார். வடநாட்டில் ஒரு ஜான்சி ராணி போராடுவதற்கு சுமார் 85 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழகத்தில் வீரம் விளைவித்தாள் வேலுநாச்சி. எனினும் ஆயுத குறைவால் தோற்றார்கள். 8 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றினார்கள். மருதுபாண்டியரை அரசர்களாக்கிவிட்டு ராணி வேலுநாச்சியார் மறைந்தார்.